Close your eyes. Roll back your shoulders. Keep the spine straight. உடல் அமைதி. Completely relax your body. எந்த இடத்துலயும் ஒரு இறுக்கம் இல்லாமல் relax your body. Relax your prana. Just watch your breath. Next, observe your mind. மனதில் எப்படிப்பட்ட எண்ணங்கள் வந்தாலும் சரி, அதை ஏற்றுக்கொண்டு just observe the thoughts. அடுத்து புத்தி. just command your புத்தி. தியான காலம் முடியும் வரை புத்தியே be relaxed. அடுத்து மனதிற்கு சில பாவனைகளை கொடுத்த acceptance. எல்லாரையும், அது குடும்ப உறுப்பினர்களாக இருக்கலாம், உறவுகள், நண்பர்கள், தெரிந்தவர்கள், இப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு ஞானத்தை நாம் அபியாசம் செய்ய வேண்டியிருக்கிறது. இவ்வாறு தியானத்திற்கு மனதை, உடலை சீராக்கியதற்கு பிறகு இந்த ஞானத்தை நாம் தினமும் அபியாசம் செய்ய வேண்டி இருக்கிறது. அந்த ஞானமானது நான் என் உடலில், மனதில், புத்தியில், இந்திரியங்களில் இருக்கிற குறைகளை அல்லது இயலாமையை ஏற்றுக்கொண்டு சகித்துக்கொண்டு வாழ கற்றுள்ளேனோ, இதை எனக்கு யாரும் சொல்லித்தரவில்லை. நானே என்னை ஏற்றுக்கொள்கிறேன், இயலாமையையும் ஏற்றுக்கொள்கிறேன். அந்த இயலாமைக்கும் ஒரு காரணம் கற்பித்துக் கொள்கிறேன். குறைகளுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொண்டு வாழ
கற்றுக்கொள்கிறேன். இதை யாரும் எனக்கு சொல்லி தந்தது கிடையாது. அதேபோல் என் குடும்ப உறுப்பினர்கள், உறவுகள், நண்பர்கள், அவர்களிடம் நான் குறையை, இயலாமையை பார்க்கும் பொழுது அவர்களுடைய செயல்பாடுகள் அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் இல்லை என்ற அறிவை முதலில் பெற்று, இரண்டாவது குணத்தின் அடிப்படையில் அவர்கள் செயல்பட்டுத்தான் ஆக வேண்டும். தமோகுண பிரிடாமினண்டா இருக்கிற பீப்புள் அந்த குணத்துக்கு தகுந்தாற் போல்தான் அவர்கள் சிந்திப்பார்கள், செயல்படுவார்கள், பேசுவார்கள். ரஜோகுண பிரிடாமினண்டா இருக்கிறவங்க அந்த மாதிரிதான் மனதில் அவர்கள் பேசப் போகிறார்கள், தகுந்தாற் போல் அவர்கள் நடந்து கொள்ள போகிறார்கள். சத்துவகுணம் predominant people அந்த குணத்தின் அடிப்படையில் தான் சிந்திக்கிறார்கள், செயல்படுகிறார்கள், பேசுகிறார்கள். இதை என்னுள் நான் கண்டு பழக வேண்டும். ஒரு நாளை நான் சத்துவகுணத்தோடு இருக்கும் போது எப்படி இருக்கிறேன், எப்படி பேசுகிறேன், எப்படி சிந்திக்கிறேன் என்பதும், ரஜோகுணத்திற்கு வந்தவுடன் நான் எப்படி சிந்திக்கிறேன், எப்படி பேசுகிறேன், எப்படி செயல்படுகிறேன் என்ற வேறுபாட்டை என்னால் எப்படி உணர முடிகிறதோ, என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இல்லாமல் நான் செயல்படுவது என்னால் அறியப்படுகிறது. இந்த அறிவை தியான காலத்தில் மீண்டும் மீண்டும் சிந்தித்தால் நாம் எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளுதல் என்பது மற்றவர்கள் சொல்வதை விழுங்குவது அல்ல. அவர்கள் சொல்வது சரி என்று ஏற்றுக்கொள்வதல்ல, அவர்கள் செய்கிற செயல் சரி என்று நாம் ஏற்றுக்கொள்வதல்ல. அவர்களுடைய குறைகளை குறைகளாக ஏற்றுக்கொள்கிறோம், அவர்களுடைய நிறையை நிறையாகவும் ஏற்றுக்கொள்ளும். அதனால் அவர்களுடைய செயல்பாட்டினால் என் மனம் சஞ்சலப்படாமல் இருத்தல். என் மனம் மற்றவர்களுடைய செயல்பாட்டினால் சஞ்சலப்படவில்லை என்றால் தான் நாம் அவர்களை அவர்களாக ஏற்றுக்கொண்டு விட்டோம் என்பது அங்கு உறுதி செய்யப்படுகிறது. அடுத்து அசங்கோகம். இன்று இந்த பிறவியில் நான் சில உறவுகளுடன் வாழும்படி அமைத்துக் கொடுத்தது இறைவன். போன ஜென்மத்தில் வேறு சில உறவுகளுடன் குடும்ப உறுப்பினராக, நண்பராக, உறவுகளாக வாழ்ந்திருப்போம். அவர்கள் யாரும் இந்த ஜென்மத்தில் என்னுடன் பயணிப்பது நடவாத காரியம். இந்த ஜென்மத்தில் என்னுடன் பயணிப்பவர்கள் அடுத்த ஜென்மத்திலும் பயணிப்பார்கள் என்பதும் நடவாத காரியம். எனவே அன்புடன், கருணையுடன் இறைவன் கொடுத்த பிரசாதமாக அவர்களை ஏற்றுக்கொண்டு மனம் சஞ்சலப்படாமல் இருப்பது அசங்கோகம். பற்று என்பது அவசியமில்லை, என்னுடையது என்பதும் அவசியமற்றது. இங்கு எதுவும் என்னுடையது என்பது கிடையாது, எல்லாம் இறைவன் கொடுத்தது.
இதை சிந்தித்து தியான காலத்தில் அமர்ந்திருக்கும் போது நமக்கு அது சுபாவமாக வந்தார். மனம் தியானம் செய்வதற்கு கஷ்டப்படுகிறது என்றால் அதற்கு முதல் காரணம் நான் அக்செப்டன்ஸ், சங்க. மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலை இருப்பவர்கள் தியானம் சுகிக்காது. நான் யாராலும் தொடப்படாதவள் என்பதை அறியாத பொழுதும் தியானத்தில் மனம் சுகிக்காது. எனவே மனதிற்கு இந்த பாவனையை ஒவ்வொரு நாளும் கொடுத்து பழக வேண்டும். அடுத்தது சாந்தோகம். என்னுடைய சொரூபம் சாந்த சொரூபம். சாந்தோகம். சாந்தி சாந்தி சாந்திः. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம். இத்துடன் இந்த தியான பேச்சை நிறைவு செய்து கொள்ளலாம். கைகளை விலசி கண்களை வைத்து கண்களை மெதுவாக